இந்த EAGRP மட்டும் இல்லை, எல்லா ரூட்டிங் ப்ரோட்டோகாலுமே டிஃபால்ட் ரூட்டை அப்படியே தூக்கி வாரி அடிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், EAGRP மட்டும் இல்லை, எல்லா ரூட்டிங் ப்ரோட்டோகாலுமே ஒரு நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றதுக்கு எப்படி அதனால முடியுதோ, அதே போல டிஃபால்ட் ரவுட்டை அட்வர்டைஸ் பண்றதுக்கும் அதனால முடியும். டிஃபால்ட் நெட்வொர்க்னா என்ன, டிஃபால்ட் ரவுட்னா என்ன? டிஃபால்ட் ரவுட்னா வேற ஆப்ஷன் கிடையாதுன்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க, அதுதான் டிஃபால்ட். வேற ஆப்ஷன் கிடையாது ஆக்சுவலா. அப்படிங்கிற சமயத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க, அதான் டிஃபால்ட் முடிவு. எப்படியா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில அவர் இந்த முடிவு தான் எடுப்பாரு அப்படின்னு வாங்க பாருங்க, அதுதான் டிஃபால்ட். டிஃபால்ட். இப்போ காசு வேணும், வேலைக்கெல்லாம் போறாங்க, அப்பயும் பத்தல. அப்புறமா ஏதாவது லைஃப்ல இந்த கம்பெனியை நம்ம முன்னேற்றிடும், இவங்ககிட்ட நம்ம நல்லா வேலை செஞ்சோம்னா, உண்மையா வேலை செஞ்சோம்னா நம்மள கம்பெனி தூக்கி விட்டுரும், நம்ம லைஃப் நல்லா ஆயிடும், ஃபியூச்சர் நல்லா ஆயிடும், நம்ம இப்படி பார்த்துப்போம் குடும்பத்தை நினைச்சுதான் ஒவ்வொருத்தனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கம்பெனிலையும். ஆனா எல்லாருக்கும் அவங்களுடைய நினைப்புல மண்ணு தான் அள்ளி போடுவாங்க. மனுஷங்களை நம்பி போற இப்படிதான் நடக்கும், மண் அள்ளி போடுவாங்க அவங்களுடைய நினைப்புல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உலகத்துல இருக்கிறோம் நம்ம. அப்போ போராடி போராடி பார்த்துட்டு கடைசியில் எங்க தான் போவா, கடவுள் தான் எனக்கு கதி, வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இந்த புத்தி இவனுக்கு முன்னாலே வந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டே இருக்க வேண்டாம். அப்போவே கடவுள் சூப்பராகிட்டு போற அவன் லைஃப. ஏடா இத்தனை வருஷம் வீணா போச்சேடா, இவனுங்களாம் நம்பி அவனுங்களாம் நம்பி, என் சொந்த ஸ்ட்ரென்த்தை நம்பி ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு, ஸ்ட்ரென்த்து கூட வரல, காப்பாற்ற முடியல. என் உழைப்புன்னு ஓடினேன், ஆனா உழைப்பு கூட இப்போ உழைக்க முடியல, உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, வயசாயிடுச்சு, தொல்லன்னு ஆயிடுச்சு, கை கால்லாம் அதுவும் கை குட்டுச்சு. உழைப்பை உயர் ஓடினா அதுல மண்ணு, அதுவும் ஒரு ஃப்ராடு பேச்சு, அதுவும் உண்மை கிடையாது. ஒர்க் இஸ் காட்னா அதுவும் உண்மை கிடையாது. காட் இஸ் காட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க, அதுதான் அவனோட டிஃபால்ட். எல்லா மனுஷனோட டிஃபால்ட் கடவுள் தான். அந்த மாதிரி ரவுட்டிங் டேபிள்ல ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரூட் இருக்கான்னு பாக்குறாங்க. ரவுட்டர் பார்க்கும், இல்லங்கிற பட்சத்துல எங்க தான் அனுப்புறது அந்த பாக்கெட்டை? ரூட் இல்லையே. பாக்கெட்டை அந்த நெட்வொர்க்குக்கு அனுப்பணும்னு சொல்லி தேடினா அந்த நெட்வொர்க்குக்கு ரூட்டே இல்லை ரவுட்டிங் டேபிள்ல. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரு டிஃபால்ட் ரூட்டை போட்டு விட்டுறோம். தம்பி நான் சொல்றேன் கேளு, உனக்கு ரூட் இல்லையா, இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கோ. அதுதானே டிஃபால்ட் ரூட்டு. அது ஸ்டாட்டிக்கா எழுதுற டிஃபால்ட் ரூட், கரெக்டா? அது பேர் ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரூட்னு சொல்லுவோம். என்ன சொல்றீங்க நீங்க, உனக்கு ரூட் தெரியலையா, இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்னு எழுதுறோம். 0.0.0 போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அது டிஃபால்ட் ரூட். எனி நெட்வொர்க், எனி சப்நெட் மாஸ்க், இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் காமிச்சிடு அப்படின்னு எழுது. ஆமா, அது ஸ்டாட்டிக்கா நம்ம எழுதுறது. இப்போ ஒரு 2 ரவுட்டர் இருந்தா எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 ரவுட்டர் இருந்தா 200 ரவுட்டர்லும் போய் டிஃபால்ட் ரூட் எழுதிட்டு இருந்தா கஷ்டம் இல்லையா? எப்படி இந்த 200 ரவுட்டர்ல ஒரு EAGRPO இல்ல OSPFO ஏதோ ஒரு புரோட்டோகால் ரன் பண்ணுவீங்கல்ல, அந்த புரோட்டோகாலே இந்த வேலையை நமக்கு பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, EAGRPயால கொடுக்க முடியாத ஒரு ரூட்டு வேணும்னா, EAGRP ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரூட்டை கொடுக்குது, சில டெஸ்டினேஷனுக்கு ரூட்டை கொடுக்குது, சில டெஸ்டினேஷனுக்கு ரூட்டை கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்டை போய் தேடுவோம் இல்லையா? ஆமா, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா நெட்வொர்க்குக்கும் EAGRP என்ன பண்ணிடும், ரூட்டை கொடுத்துரும். ஆனா ஆபீஸ்ல இல்லாத நெட்வொர்க்கு, உங்க யாஹூக்கும் ஜிமெயிலுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் ரூட் யார்கிட்ட நீங்க போகணும், ISP கிட்ட தானே போகணும். அப்ப
அப்போ அந்த ஏ ரவுட்டர் இருக்கு பாங்க நம்ம படத்துல ஏ, அதுதான் ஐஎஸ்பி கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ அந்த ரவுட்டர் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற எல்லா ஏஜிஆர்பி ரவுட்டர்கிட்டையும் சொல்லணும், தம்பிகளா நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டெஸ்டினேஷனுக்கு ரூட் தெரியலையா, நான் இருக்கிற என்கிட்ட அனுப்பிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு டிஃபால்ட் ரூட்டை எல்லாருக்கும் அனுப்பி விடணும். அந்த டிஃபால்ட் ரூட்டை பயன்படுத்தி எல்லாரும் ஏ கிட்ட வந்துருவாங்க, பாக்கெட் அனுப்பி விட்டுருவாங்க. ஏன் என்ன பண்ணிடும், நீங்க எழுதியிருக்கிற டிஃபால்ட் ரூட்டை யூஸ் பண்ணி, ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரூட்டை யூஸ் பண்ணி ஐஎஸ்பி அனுப்பி விட்டுரும். புரிஞ்சுதா? டிஃபால்ட் ரூட் ஸ்டாட்டிக் ரூட் ரெண்டும் ஒண்ணுதானா சார்? ஐயா நீங்க திருப்பி நீங்க கவனிங்க, நான் இன்னும் முடிக்கல முழுசா. அதாவது உங்களுக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னா இன்னும் நான் உங்களுக்கு முடிக்கலன்னு அர்த்தம். பாருங்க ஐயா, இது ஏ ரவுட்டர் ஏ தானே, இது ரவுட்டர் ஏத ஒரு ஸ்டாட்டிக் ரூட்டை நான் எழுதுறேன், அது டிஃபால்ட் ரூட் இல்லை, ஸ்டாட்டிக் ரூட்டை எழுதுறேன். ஆனா நீங்க கேட்கலாம், எப்படிப்பா இது ஸ்டார் வந்தா டிஃபால்ட் தானேன்னு சொன்னீங்க, வெறும் எஸ் வந்தா தான் ஸ்டாட்டிக்கு, இங்க ஸ்டார் வந்து இருக்குது, டிஃபால்ட் ரூட்னா 0.0.0 இருக்கும், அதெல்லாம் அது வந்து சிசிஎன்ஏ, அது ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரூட் எழுதும். இங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஒரு நெட்வொர்க்கு 172.31.10 அதுதான் டிஃபால்ட் நெட்வொர்க்குன்னு டிஃபைன் பண்ணதுனால, அந்த டிஃபைன் பண்ண டிஃபால்ட் நெட்வொர்க்குக்கு நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ரூட் எழுதுறதுனால இப்படி தோற்றம் அளிக்கும். வெறும் எஸ்ன்னு தோற்றம் அளிக்க வேண்டிய இது எஸ் ஸ்டார் என்று தோற்றம் அளிப்பதன் காரணம் இதுதான். அந்த நெட்வொர்க்கை நீங்கள் டிஃபால்ட் நெட்வொர்க் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ இதுக்கு விளக்கம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, அந்த நெட்வொர்க்கை நீங்க ஏஜிஆர்பி கிட்டையும் சொல்றீங்க, அப்ப ஏஜிஆர்பி சும்மா இருக்குமா, அது எல்லாத்தையும் சொல்லும். இங்க பாருப்பா, என்கிட்ட ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஆனா அது சாதாரண நெட்வொர்க் இல்லப்பா, அது டிஃபால்ட் நெட்வொர்க். யார் சொல்லியிருக்கிறா, எஸ்ஆ சொல்லி இருக்குது, டி யாரு, டிஃபால்ட் தலைவரே. அப்ப ஸ்டார் என்ன, ஸ்டார் தான் டிஃபால்ட், டி டியூவல், ஏஜிஆர்பி ரூட்ஸ் எல்லாம் டி தானே இருக்கும். ஏஜிஆர்பி டிஃபால்ட் நெட்வொர்க்கா வருது பாருங்க. இது 90 யாருது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஏஜிஆர்பி. ஆனா இங்க ஸ்டாட்டிக் ரூட் அதுக்கு 1 இல்லையா? சரி, அப்போ இதுதான் அந்த மேஜிக். இங்க ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குது, ஒரு 200 ரவுட்டர் இருந்தா கூட இப்படிதான் இருக்கும் எல்லா ரவுட்டர்லயும். இது என்ன சொல்லுது, ரவுட்டர் பி என்ன சொல்லுது, உனக்கு எந்த நெட்வொர்க்னா போக்குறதுக்கு பாதை தெரியலையா, இந்த நெட்வொர்க்குக்கு அனுப்பணும், இந்த நெட்வொர்க்குக்கு அனுப்பணும்னா நீ இந்த ரவுட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருனா அடுத்த ரவுட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருது. அப்ப நீங்க இங்க இருந்து எந்த நெட்வொர்க்கை பிங் பண்ணாலும் பாக்கெட் இங்க போகும். இது என்ன பண்ணும், எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் இங்க அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, இதுதான்ப்பா டிஃபால்ட் நெட்வொர்க். அந்த டிஃபால்ட் நெட்வொர்க் யாரு, ஐஎஸ்பி. ஐஎஸ்பிக்கு எப்படி போறது, இப்படிதான் போடும், இப்படி போயிடும். அப்போ நம்மால உலகத்தில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் இந்த நம்மளுடைய 200 ரவுட்டர்ஸ், நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற 200 ரவுட்டர்ஸும் ஏஜிஆர்பி கொடுக்குற டிஃபால்ட் ரூட்டை பயன்படுத்தி எட்ஜ் ரவுட்டருக்கு போயிடும். இங்க எட்ஜ் ரவுட்டர் யாருன்னா ஏ. அந்த எட்ஜ் ரவுட்டருக்கு ஐஎஸ்பிக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியும், அது டைரக்டா தான் கனெக்ட் ஆயிருக்குது, அது அனுப்பிச்சிடும். என்ன இதுல அட்வான்டேஜ், நமக்கு டிஃபால்ட் ரூட்டு இந்த 200 ரவுட்டர்ல எழுத வேண்டிய அந்த அந்த பாரம் நமக்கு இல்ல, அந்த பாரம் குறைஞ்சிச்சு. சரியா? சோ ஏ வந்து பீட்டர் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுன்னு சொல்லுது, அது 172.31 டிஃபால்ட். ஏ வந்து பி கிட்ட சொல்லும் போதே பார்ப்பா 172.31 டெஸ்டினேஷனுக்கு போறது, இது
இது என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு பாக்கெட் 172.31க்கு வந்துச்சுன்னா என்கிட்ட அனுப்புன்னு சொல்லல. அதான் சார் டவுட் அது எனக்கு. என்ன ஓகே. சொல்லுது, ஸ்பெஷலா ஒரு மார்க் போட்டு அனுப்புது. இங்க பாருப்பா, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் ஐஎஸ்பி நெட்வொர்க். அதுதான் நமக்கு டிஃபால்ட் கதி. நமக்கு வேற கதியே கிடையாது. இங்கதான் போய் ஆகணும். அந்த நெட்வொர்க்குக்கு நான் அனுப்பிச்சு எடுப்பேன். நீ உனக்கு பாக்கெட் வந்து 8.8.8.8 போகுமா, அங்கதான் அனுப்பி வைப்பேன், இங்கதான் அனுப்பி வைப்பேன். அதுக்கு அனுப்பணும்னா நான் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருந்து பாக்கெட்டை நீ எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரவுட்டர் ஏ சொல்லுது. இது யாருடைய அட்ரஸ்? ஏனுடைய அட்ரஸ். ரவுட்டர் ஏ என்ன சொல்லுது, நான் இருக்கிறேன்ப்பா, எங்கிட்ட அனுப்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை என்ன பண்ணுது, இந்த ஸ்டாட்டிக் ரோட வச்சு இங்க அமுச்சு விட்டுருது. அப்போ நீங்க டிஃபால்ட் ரூட் எழுதாமலேயே, ஏவை தவிர மற்ற எல்லா ரவுட்டருக்கும் நீங்க டிஃபால்ட் ரூட் எழுதாமலேயே அங்க போய் சேர்ந்துடுது. செஞ்சு பார்த்துருவோமா? செஞ்சு பார்த்துருவோம் சார். ஐபி அட்ரஸ் இந்த ரவுட்டரில் இன்னும் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் கூட கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பக்கம் இன்னும் கொடுக்காதனால இது டவுனாக இருக்கு. ஸோ ரவுட்டர் எட்ஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேகமாக ஐபி அட்ரஸை கொடுக்க போகிறோம். Interface serial 0/1/0, IP address 172.161.10.1.255.255.255.0. இந்த நெட்வொர்க் தான் நமக்கு டிஃபால்ட் நெட்வொர்க்காக இருக்க போகுது. ஓகே. இன்டர்ஃபேஸ் G000. நோ சார், கொடுக்கல சார். ரைட். ஸோ இன்டர்ஃபேஸ் G00லையும் நோ ஷட் டவுன் கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவோம். 10.12.0.2. சரி, இப்போ ஐபிஆர்எஸ்எஸ் கொடுத்தாச்சு. இங்க நான் பேரை வச்சிருவேன் இந்த ரவுட்டருக்கு, எட்ஜ். ஈஸியாக விளங்குன்றதுக்காக அந்த பேரை வைக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ ரவுட்டர் ஏல போயிட்டு கொடுத்துட்டோமோ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்? இல்லை, இன்டர்ஃபேஸ் G000, ஐபி அட்ரஸ் 10.12.0.1. அதே போல் ரவுட்டர் பிலையும் சரி முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஏஜிஆர்பி எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஐஎஸ்பியில் வந்து உண்மையான ஐஎஸ்பியில் வந்து ரூட்ஸ் இருக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கு எட்ஜுக்கு. ஸோ அந்த ரூட்ஸ் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு பேக்கெட் வருதா, அந்த பேக்கெட் எல்லாம் நீ எட்ஜ் ரவுட்டருக்கு அனுப்பிடுன்னு சொல்கிறதுக்காக இந்த டிஃபால்ட் ரூட்டை வந்து எழுதுறேன். ஏன்னா அப்போ தான் ரிட்டர்ன் டிராஃபிக் வரும் நமக்கு. நம்ம ரவுட்டர் ஏலேருந்து பிங் பண்ணோம்னா ஐஎஸ்பி நமக்கு திருப்பி ரிப்ளை அனுப்பணும்னா அதுக்கு ரூட் தெரியணும்ல. ஐஎஸ்பியில் வந்து நம்ம ஏஜிஆர்பி ரன் பண்ண போகிறது இல்லை. நம்ம எட்ஜ் ரவுட்டர் வச்சுன்னா ஏஜிஆர்பி ரன் பண்ணுவோம் இல்லையா? சார் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க? எங்கே ரெக்கார்டிங் ஆகுது? எக்ஸ்பர்ட் கிளாஸில் ரெக்கார்டிங் இல்லாமையா?
இப்போ 172.6.1.10.1 சரி. இப்போ டிஃபால்ட் ரூட் எழுதிட்டோம். அப்போ இந்த ஐஎஸ்பினால எங்கேருந்து பேக்கெட் வந்தாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரூட் இருக்குது. இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு போகிறோம். எட்ஜ் ரவுட்டரில் முதலாவது நம்ம இஏஜிஆர்பி நார்மலாக எப்பயும் எனேபிள் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணுறோம். ரவுட்டர் இஏஜிஆர்பி ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கொடுக்குறோம், 100ன்னு கொடுத்துடலாம். நெட்வொர்க் இந்த 10ன்னு தொடங்குற 2 நெட்வொர்க்கும் வைல்ட் கார்டு மாஸ்க் போடலன்னா அப்படி தானே அர்த்தம். அப்போ இஏஜிஆர்பி எந்தெந்த இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்கோம்? G0000001. ஆமாம், அது தெரியுதா இங்கே? சரி, இப்போ வந்து ரவுட்டர் ஏக்கு போயிடுவோம். சீரியல்ல ரன் பண்ண தேவையில்ல. ஓகே. ஆமாம், அது ஐஎஸ்பி இல்லையா? ஓகே. இப்போ அடுத்தது ரவுட்டர் பியில் போயிட்டு முடிச்சுது. இப்போ இஏஜிஆர்பி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஷோ ஐபி ரவுட்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10.12 அதாவது ரவுட்டர் ஏக்கும் எட்ஜுக்கும் இருக்கிற நெட்வொர்க்குக்கு தான் பார்த்துருக்குதே ஒழிய உங்களால் எங்கே பிங் பண்ண முடியாது, 172 பிங் பண்ண முடியாது, இதுக்கும் பிங் பண்ண முடியாது. அப்புறமா இன்டர்நெட் 11 22 இதெல்லாம் இன்டர்நெட் நெட்வொர்க்ல யாஹூ ஃபேஸ்புக் மாதிரி. அதுக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, பிங் அடிக்க முடியாது. இதுக்கே அடிக்க முடியாதுன்னா பிங் அங்க போக முடியுமா? முடியாது. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம இஏஜிஆர்பி பயன்படுத்தியே இந்த ரவுட்டர் ஏக்கும் பிக்கும் தெரியாத நெட்வொர்க்குக்கெல்லாம் நீ வந்து ஐஎஸ்பிக்கு அனுப்பி விட்டுறலாம், என்கிட்ட அனுப்புன்னு எட்ஜ் ரவுட்டர் சொல்ல போறோம். சொல்றதுக்கு முன்னால நான் ஒரு முறை ரவுட்டர் பிலையும் ரவுட்டர் ஏலையும் ரவுட்டிங் டேபிள உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்படிதான் இருக்கு. சரி, இப்போ நம்ம எட்ஜ் ரவுட்டருக்கு போவோம். எட்ஜ் ரவுட்டர்ல போயிட்டு ஒரு ஸ்டாட்டிக் ரூட்டை எழுதணும். முதல்ல ஐபி ரவுட் 172.6.1.0.0 255.255.0.0 send it to 172.161.10.2. இது ஏன் நான் இந்த ஸ்டாட்டிக் ரூட் எழுதுறேன்னா, எப்பவுமே வந்து ஐஎஸ்பி வந்து சப்நெட்டட் நெட்வொர்க் தான் கொடுப்பான். /13 கொடுப்பான், /24 அது மாதிரி தான் கொடுப்பான். /16 தானே இதுக்கு ஆக்சுவலா. ஐஎஸ்பியில் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. 2 ஐபினா 2 ஐபி சப்நெட் மாஸ்க் தான் இருக்கும். ஆனா ஐஎஸ்பியினுடைய நெட்வொர்க் இது. ஸோ அந்த நெட்வொர்க்குக்கு நம்ம பேக்கெட் அனுப்பணுங்கிறதுனால அந்த நெட்வொர்க்கை டிஃபைன் பண்றோம், அதுக்கு ரூட் காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதை என்ன பண்றோம்னா நம்ம டிஃபால்ட் நெட்வொர்க்கை டிக்ளேர் பண்றோம். டிஃபால்ட் நெட்வொர்க்கை 172.16.0.161 இதை டிக்ளேர் பண்ணணும். இது டிக்ளேர் பண்ணும்போது இங்க சப்நெட் மாஸ்க்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் இதுக்கு நம்ம எழுதணும். கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி /16 மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ரூட் எழுதணும். சரி, இப்போ இந்த டிஃபால்ட் நெட்வொர்க் நீங்க எதை டிஃபால்ட் நெட்வொர்க்னு டிஃபைன் பண்ணீங்களோ அதை இஏஜிஆர்பி கிட்ட போயிட்டு அப்பா இதை கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு உன் ஆளுங்களுக்கெல்லாம் நீ சொல்லிடு, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதான் டிஃபால்ட் நெட்வொர்க்னு சொல்லிடுன்னு சொல்றோம். சரியா? சரி, இப்போ ஷோ ஐபி ரவுட் பாருங்க, எஸ் ஸ்டார்னு வந்துருச்சு. ஏன்னா அதை நம்ம டிஃபைன் பண்றோம், டிஃபால்ட் ரூட்டா டிஃபைன் பண்ணிட்டோம். வெறும்னே எஸ் இல்லை, எஸ் ஸ்டார்னு வந்துருக்குதா. அப்புறம் மேல கூட பாக்குறீங்க, எந்த ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து போனோம்னாலும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், இந்த நெட்வொர்க் தான் டிஃபால்ட் நெட்வொர்க் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ
ரவுட்டர் ஏலையும் பிலையும் போய் பார்ப்போம். ரவுட்டர் ஏல முந்தின நிலைமை இதுதான் இல்லையா? ஆமா சார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு 172.16 வந்துருக்குது. ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஏன் தெரியுமா? இதை டிஃபால்ட் நெட்வொர்க்னு வரல. ரவுட்டர் பிலையும் போயிட்டு வரும்போது பார்ப்போம். இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய டிஃப்ரென்சஸ்னால வர்றது. இதுக்கு சில கமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியது வருது. அது வெர்ஷன் டு வெர்ஷன் மாறும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை ட்ரை பண்ண போகிறேன்னா ரவுட்டர் ஏல போயிட்டு எட்ஜில் போயிட்டு ஷோ ஐபி ப்ரோட்டோகால்னு போட்டு சம்மரைசேஷனை பற்றி இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறேன். சம்மரைசேஷன் இஸ் இன் எஃபெக்ட். ஓகே, எஃபெக்டிவாக தான் இருக்குது. சரி, இதை கேன்சல் பண்ணால் வருமா? ரவுட்டர் EIGRP 100 நோ ஆட்டோ சம்மரி. இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். சால்வ் ஆகும் இல்லையா? இங்கேயும் அதே போல் ரவுட்டர் EIGRP 100 நோ ஆட்டோ சம்மரி. இப்பயும் சால்வ் ஆகலை. அப்போ என்ன செய்யலாம்? இது இருக்கட்டும், ஆட்டோ சம்மரைசேஷன் இருக்கட்டும். சில ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அது சால்வ் பண்ணுறதை பார்த்தேன். ஆனால் இங்கே நம்ம நோ ஆட்டோ சம்மரிலாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம சம்மரைஸ்டு நெட்வொர்க் தான் வச்சுருக்கிறோம். சப்நெட்டட் நெட்வொர்க் தான் வச்சுருக்கிறோம். சரி, அப்போ இது இல்லை சொல்யூஷன். அப்போ என்னதான் சொல்யூஷன்? டி ஸ்டார் வரல. ஒரு நிமிஷம், நான் இன்னொன்று எதிர்பார்க்குறேன். 10.12 எதிர்பார்க்குறேன். அது ஏன் இன்னும் வரலன்னு பார்த்துன்னுக்கிறேன். 10.12 அந்த சம்மரைசேஷன் ப்ராப்ளத்தில் ஓடி போயிடுச்சு. அதை செக் பண்ணுவோம். இங்கே இருக்குது, இங்கே வந்துடும். வந்துடுச்சு. ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருந்தாலே வந்துட்டு இருக்கும் போல. ஆனாலும் எனக்கு இது வரல. இன்னும் 10.12 ஏன் வரல? இது என்ன பண்ணுவோம், நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த மாதிரிலாம் வராது. அது டக்குன்னு வந்துடும். இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அல்காரிதத்தில். அதுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நம்ம எதையாவது ஒன்று பண்ணி வர வைக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா 22 அருமையாக பிங் ஆகும் பாருங்க. இப்போ புரியுதா டிஃபால்ட் நெட்வொர்க்னா என்னன்னு? ரவுட் இல்லை, ஆனால் பிங் பண்ண முடியுது. 0.0.0 ரூட் எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனால் என்ன சொல்லுது, இந்த நெட்வொர்க் தாங்க பொறுப்பு. ஏதாவது தெரியலையா, இந்த நெட்வொர்க் தாங்க பொறுப்பு. அந்த நெட்வொர்க்கு போகிறதுக்கு இந்த எட்ஜ் ரவுட்டருக்கு போனுங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்குது. அதனால ரூட்டே இல்லைன்னா கூட உங்களால் போக முடியுது. இந்த டிஃபால்ட் நெட்வொர்க் யார் எழுதுது? டிஃபால்ட் ரூட்டு EIGRP எழுதிச்சு. நம்ம எழுது. புரிஞ்சுதா? இது நம்ம இன்னொரு நாள் GNS3 செஞ்சு பார்க்கணும். அதுலேயும் சில வெர்ஷன் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் சில குழப்பம். இதில் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக நம்ம பண்ணதெல்லாம் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி ஷட் டவுன் பண்ண சரியாயிடுச்சு. இன்னும் ஆமாம் பண்ணணும்.